வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, ஏகாதசியினுடைய விடியலில் என்னை தொட்டுவிட்டால் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக இன்று உனக்கான செய்தியோடு வந்திருக்கின்ற இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ ஒரு பொழுதும் விட்டு விடாதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதுவரையிலும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை நடத்தும் என்று எல்லாம் என் பிள்ளை கலங்கி நின்ற நேரத்தில் உன் அப்பன் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? கந்தனின் பிள்ளையான உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை இனி ஒருபொழுதும் கலங்கி தவிக்காதே. உனக்காக நான் இருக்கின்ற காலம் மட்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் நீ இழந்த துன்பங்கள் அத்தனையிலும் இருந்து மீண்டு உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நீ என்னிடத்தில் இருந்து உறுதியாக பெற வேண்டிய காலம் அல்லவா? நான் எதிர்பார்த்ததை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்ட அன்பு. எதற்கெடுத்தாலும் அப்பன் நான் மட்டுமே உனக்கு நிரந்தரம் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய சிந்தனை, இவை அத்தனையும் தான் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்ததல்லவா? அதுவே எனக்கு கிடைத்த பிறகு நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா என்ன? நிறைவான புரிதலை உனக்கு கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா என்ன? இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் மனம் கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக கண்டு கொண்டால் அது போதும். அத்தனைக்கும் உனக்கு சேர்த்து வைத்த விஷயங்களும் அத்தனைக்கும் உனக்கு சேர்த்து வைத்த உண்மைகளும் நிச்சயமாக இனி உன் அப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவாக கிடைத்திடும் என்பதனை புரிந்து கொள். நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றாலும் அத்தனையிலும் உனக்கான உண்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது தடுமாறி நின்றாலும் சரி, இந்த வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் உனக்கு வந்தாலும் சரி, அத்தனையிலும் இருந்து இந்த வெற்றியை நீ உறுதி செய்யும் பொருட்டு உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நீ சரியாக நடத்திவிட தயாராக இருந்துவிடு. உன்னோடு எதற்கும் நாம் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்த நினைக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் காட்டி விடாதே. உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என் பிள்ளை என்றும் என்றென்றும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக நான் கொடுக்க நினைப்பது எல்லாமும் உனக்காக நான் தர நினைப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும். உனக்கென இந்த கந்தன் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியபடி உனக்கான பல மாற்றங்களும் உனக்கான பல திருப்பங்களும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எல்லா விஷயங்களும் நமக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் நடந்து எல்லா சூழ்நிலைகளும் நாம் ஆசைப்பட்டபடி நமக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்ற ஒரு விஷயம்
தெரிந்த பிறகு நாம் எந்த நிலையிலும் எதிலிருந்தும் பின்வாங்க கூடாது. ஏகாதசி நாளில் விஷ்ணு பகவானினுடைய ஆசிகளோடு உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த கந்தன் உனக்கு துணையாக நின்று விட்டேனானால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் போல உனக்கு வேண்டியபடி பல நல்ல விஷயங்களும் உனக்கு விரும்பியபடி பல நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக கிடைத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அலைந்தேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பாமல் கந்தன் வந்து கொடுக்கின்ற இந்த அதிர்ஷ்டத்தை நான் விட்டுவிடவில்லை என்று சொல்லிப்பார். அப்பன் முருகன் நின்று நடத்துகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நான் விட்டுவிடவில்லை என்று நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். தானாகவே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். மனதளவில் என் பிள்ளை நீ பட்ட பாடுகளும், மனதளவில் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் இத்தோடு முடிந்து உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதிரு. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நினைத்து நீ வருந்தாதிரு. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். கந்தன் இருந்து வழிநடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும். அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். கந்தன் நின்று உன்னை வழிநடத்த நினைக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் நீ விட்டுவிட வேண்டாம். இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டு இனிமேல் ஒரு பொழுதும் நீ தலை நிமிர்ந்து விட மாட்டாய் என்று சொல்லியவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான சரியான சந்தர்ப்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது. இனிமேலும் என் பிள்ளை கந்தனின் அருளால் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ கண்டுகொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனமாக கேட்டு அதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட நீ முன்னே வந்துவிட வேண்டும். எந்த இடத்தில் எதைவிட நினைத்தாலும் உன் வாழ்க்கையை ஒருபொழுதும் விட்டு விடாதே. அப்பன் முருகன் நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உன்னை சுற்றிலும் உனக்காக நான் என்ன கொண்டு வந்து கொடுக்கிறேன், உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்திட வேண்டிய காலம் அல்லவா? கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை யாரால் பெற முடிகிறதோ அவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கை என்னவென்று ஈடேறும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் இந்த கந்தன் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரம் இனி என்னவென்று நீ உணரும் தருணம் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் தேடாமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வை. நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லையற்ற மகிழ்ச்சி எந்நாளும் உனக்கு தொடர வேண்டும் என்றால் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும். அதை இந்த கந்தன் உனக்கு சொல்லித்தரவும் உனக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கவும் தயாராகி விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கி விடாதே. எந்த சந்தர்ப்பத்தையும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும். இந்த ஏகாதசியின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த செல்வங்களை எல்லாம் நிச்சயமாக மீண்டும் பெறுவாய். உன்னுடைய உழைப்பிற்கான எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நீ கலங்கி நிற்காமல் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் கதிகலங்கி விடாமல்
உனக்கு வேண்டியதை எல்லாம் மனநிறைவோடு என்னிடமிருந்து நீ பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.